இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன்னு யாரை சொல்லப்படுது பாருங்க. பேராசையும் பெருமையும் உள்ள ஒருவன் தான் அவன் பெருநெஞ்சன். அவன் ஒரு பொழுதும் சமாதானத்துக்குள்ளே இருக்க மாட்டான். அவன் மன நிறைவு எதற்காகவுமே அடைய மாட்டான். அப்படிப்பட்டவன் வழக்கை கொல்லுகிறான்னா நீதியை கூட அவன் அற்றுப்போக பண்ணுகிறவனாக இருக்கான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ ரட்சிக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அவன் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிற காரியத்தில் தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு பார்க்குறோம். எப்படி செழிப்பான்? மனிதனுடைய இருதயம், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தாராளமாக இருக்கும். அவனுடைய இருதயம் எதை தேடுமா? அறிவையும் ஞானத்தையும் தேடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா சாலமோன் ராஜாவுக்கு பார்க்குறோம், அவர் உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானத்தையும் அவருக்கு கர்த்தர் தந்தொருளினார். அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கூட அவருக்கு கொடுத்து தேவன் ஆசிர்வதித்தார்னு பார்க்குறோம். பவுலை பாருங்க. பவுலுடைய காரியத்தில் பவுல் ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாதுன்ட்டு அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் அன்பே காண்பிக்கிறார். அந்த ஆத்தும பாரத்தை அவர் பெற்றிருக்கிறாரு. அப்போ நீதிமான் மற்றவர்களுக்காக பரிதவிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அதனால தான் நீதிமான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவன் செழிப்பான்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த பெருநெஞ்சன் பாருங்க, அவனுக்கு எவ்வளவுதான் நன்மை அவனுக்கு கிடைத்தாலும் அவன் மனது சமாதானம் அடையாதான். அவன் எந்த ஒரு காரியத்திலையும் திருப்தி அடையாதவனா இருப்பானா. அவன் அண்டை அயலாளர்களோடு போராடுகிறவனாகவும் மற்றவர்கள் சொத்துக்களை அபகரிக்கிறவனாகவும் மற்றவர்களுக்கு தொடர்பான வழக்குகளில் ஈடுபடுகிறவனாகவும் இருப்பானாம். தன்னிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு அவன் திருப்தி அடையாமல் பெருமை பாராட்டுகிறவனாகவும் தன்னை விட வசதி குறைந்தவர்களை அவன் என்ன பண்ணுவானா, குறைந்து மதிப்பிட்டு கொண்டே இருப்பானா. அவர்களை துச்சமாய் நினைக்கிறவனா. அவன் தான் யாரு? அந்த பெருநெஞ்சன். ஆனால் நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் இடத்துல ஒரு குறையும் நம்ம காண முடியாது இல்லையா? ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தோம் கர்த்தரை நம்புகிறவனுமா இருக்கிறவனா இருப்பான். அவனுக்கு தேவன் என்ன தருவாராம்? ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் தராராம். இந்த பூமியிலே வாழ்கிறதுக்கான இம்மைக்குரிய ஆசிர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் கூட கர்த்தர் தருகிறதுனால அவன் செழித்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் மற்றவங்களிடத்துல பொறாமை கொள்றதோ மற்றவர்களை இழிவாக நினைக்கிறதோ சமாதானம் குறைந்தோ அவன் இருக்க மாட்டான். எப்பவுமே நீதிமான் சமாதானத்திலே நிறைந்தவனா இருப்பான். அவன் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவனா இருக்க மாட்டான். அத்தகையோரை தேவன் ஆவிக்குரிய வாழ்வில் ஆசிர்வதிப்பார், செழித்தோங்க செய்வாராம். அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கும்படியாக செய்வார். அதான் சங்கீதம் 84:11 சொல்லுது, தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சங்கீதம் 31:19 பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. அதே போல் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களே நம்ம பெற்றுக்கொள்ளுக்கிறோம். அந்த நீதிமான் எப்படி செழிக்கிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய காரியங்களிலே கவனத்தோடு ஜாக்கிரதையோடு இருக்க அந்த நீதிமான தேவன் என்ன பண்ணுவாராம்? என்றென்றைக்கும் பிழைத்திருக்கும்படியாய் செழித்திருக்கும்படியாகவும் அவனை ஆசிர்வதிக்கவும் செய்கிறார். எபிரேயர் 11:8 பாருங்க, தேவன் ஆபிரகாமை தான் காண்பித்த தேசத்துக்கு போக சொன்ன பொழுது அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த தேசத்தில இருந்த எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய அழைப்பை ஏற்று இடம் தெரியாத அந்த தேசத்துக்கு அவர் ஆயத்தமாகி போனார்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பேரிலே அந்த நீதிமான் நம்பிக்கையை வைத்தார். ஆபிரகாமும் ஒரு நீதிமான் தானே. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிமான்கள் தான் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நல்லது தான். தேவனுக்கு எப்பொழுதுமே பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அப்படிப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய அழைப்பை ஏற்று தன் தகப்பன் வாழ்ந்த அந்த சொந்த பூமியை விட்டு அவர்
கடந்து போகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7-8 பாருங்க, இப்படி சொல்லுது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். யாரு? அது நீதிமான். அப்ப நீதிமான் முதலாவது கர்த்தரை அவன் நம்பி இருக்கிறதுனால அவன் எப்படி இருக்கானா, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான். அந்த வேர் தண்ணீரில பற்றி எப்பவும் அது செழித்தோங்குகிறதா இருக்குது. மழை தாழ்ச்சியான நாள்னா என்ன? மழை வராத பஞ்ச காலத்தில் கூட அந்த வேருக்கு தேவையான தண்ணீரை அது சேர்த்து வச்சு கொள்ளுது இல்லையா? அதனால அது தப்பாமல் கனி தருதான். அப்படிதான் நீதிமானும் இருப்பான். அவன் கர்த்தருடைய ஜீவ தண்ணீராகி அவருடைய வார்த்தையை தனக்குள்ளே அவன் சேர்த்து வைத்து கொள்ளும் போது பஞ்ச காலத்திலும் தேவன் அந்த வார்த்தையிலே அவனை போஷிக்க வல்லவராக இருக்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நீதிமான் மற்றவர்களுக்கு கனி தருகிறவனாய் அப்பொழுது அவன் மாறுகிறவனா இருக்கிறான். மற்றவர்களுக்கு கனி தர வாழ்க்கை இன்னைக்கு நாம வாழறோமா? ஒரு நீதிமானை போல நாம இருக்கமா என்று நாம இன்னைக்கு யோசிக்கணும் இல்லையா? தேவன் மீது நம்பிக்கை வைத்து உங்க வாழ்க்கையிலையும் தேவன் தரப்போகிற அந்த அற்புதங்களுக்காக நீங்க காத்திருக்கீங்களா? நீங்க பொறுமையோடு காத்திருக்கீங்களா? அவரை நம்பி காத்திருக்கீங்களா? அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறவன் செழிப்பான்னு சொல்றாரு. நீங்க எதை ஒன்று நீங்க இந்த நாட்கள்ல எதையும் நீங்க இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு இழந்தவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர வல்லமையுள்ள தேவனை அவர் இருக்கிறாரு. ஏன்னா நீங்க அவர் பேரிலே உங்கள் நம்பிக்கையை உங்க விசுவாசத்தையும் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதனால தான் ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அப்போ தேவன் வாசம் செய்யும் அந்த சீயோன் பர்வதம் எப்படி என்றென்றும் அசைக்கப்படாதோ அது போல தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களும் அசைக்கப்படாமல் இருப்பாங்களாம். அதே போல கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பாருங்க 32:10, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப நீங்க தேவனை மாத்திரமே நீங்க நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்காருன்னு வசனம் சொல்லுது. அதே போல சகரியா 9:12 பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்றாரு. சிறைப்பட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆகி வெளியில வாங்க அப்படின்றாரு. நீங்க எந்தெந்த காரியத்திலே உலகம், மாம்சம், பிசாசு, இச்சை இதிலெல்லாம் இன்னைக்கு விழுந்து சிறைப்பட்டு போயிருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க நீங்கெல்லாம் கூட இன்னைக்கு உங்க சிறையிருப்புலேருந்து நீங்க திரும்பி வரும்போது தேவன் இன்னைக்கு உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை தருவேன்றார். ஏன்னா நீங்க அவர் பேரிலே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறதுனால. அதே போல சங்கீதம் 34:22 பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது, அவன் மேல எந்த ஒரு பழி பாவம் கூட வராதுன்றாரு. எசேக்கியா ராஜாவை இந்த நம்பிக்கைக்கு அவர் ஒரு சாட்சியா சொல்லப்படுது பாருங்க. 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்களில் ஒருவரும் அவனை போல் இல்லையாம். அப்போ கர்த்தர் பேரில் அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ராஜா அதுக்கப்புறம் இருந்ததே இல்லைன்னு வேதத்துல அவருக்கு சாட்சியா இருக்கு வேதத்துல அவருடைய காரியம். அப்ப நாமும் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? அந்த நீதிமானை போல நாமும் கர்த்தரை நம்பும்போது நம்மையும் தேவன் இன்னைக்கு திடப்படுத்தி பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 5:11 பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள்னு சொல்லப்படுது. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு என்ன வராது? அவங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்புவதில்லைன்னு சொல்லப்படுது. அவருடைய கரத்தினாலே அவர்களை தப்புவித்து அவர் ரட்சிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை
எவ்வளவு பெரியது. அப்ப நமக்காக தேவன், அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு நாம கூட ஏசாயா 26:3 சொல்லப்பட்டதுபடி உம்மை உண்மையும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவீர். அப்ப கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் பரிபூர்ண சமாதானத்தை கூட உங்களுக்கு தருகிறாரு. நீதிமொழிகள் 29:25 பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப நீதிமான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறான் இல்லையா? அப்ப நம்மையும் தேவன் இன்னைக்கு உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் நீதிமானை அவர் சோதித்து அறிகிறவரா இருக்கிறாராம். என்றென்றைக்கும் அவர்கள் சந்ததியோடு நான் இருப்பேன்னு சொல்றாரு. நீதிமான்களை எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. நீதிமானுக்கு வரும் துன்பம் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை அவர் கைவிடுவதில்லைன்னு பார்க்கிறோம். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. நீதிமானை அவர் தாங்குகிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட நீதிமான் என்றென்றைக்கும் எப்படி இருக்க போறான்? செழித்து இருக்க போறான். அதனால கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்வையும் செழிப்பாக மாற்றுவார். ஆமேன்.